ரிஷபராசி நேயர்களே, இந்த 2026 குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மே வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றதுனால உங்களோட முயற்சியில் சொணக்கம் காட்டுவீங்க. ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இதை பண்ணால் ஏதாவது மாறிடுமா, ஏதாவது நம்ம இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் பிரச்சனையாயிடுமோ அப்படின்னு உங்களை பயப்பட வைக்கும். தூர தேசத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்களுக்காக கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்களை இந்த பீரியட் கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்போ உங்களுக்கு கணவனாக இருந்தீங்கன்னா மனைவியினுடைய முன்னேற்றம் நல்லாயிருக்கும், மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ஆஃப்டர் மே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ரிஷபராசி நேயர்களே, இந்த 2026 உங்களுக்கு என்ன விதமாக பலன்கள் செய்ய போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் அன்பானவர்கள். இந்த ரிஷபராசியில் ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த ரிஷபராசி பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ரொம்ப கேர் எடுத்து ஒய்ஃபை பார்த்துக்குவாங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக மெனக்கெடுபவர்களாக இருப்பாங்க. இதில் ரோஹிணி நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் சில பேருக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருப்பாங்க. ஆனால் அவங்கள ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அவங்க தான் குழந்தைங்க. ஏன்னா அது ஒரு கண்ணனுடைய ஒரு நட்சத்திரமாக இந்த ரோஹிணி நட்சத்திரம் பார்க்கப்படுது. அப்போ இந்த கண்ணன் அப்படின்னாலே குறும்புத்தனம் நிறைந்தவர் தானே. அப்போ அவரை யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அம்மாவாக இருந்தவங்க ரொம்ப ஹேண்டில் பண்ணாங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அப்புறம் அவரை ஹேண்டில் பண்ணக்கூடிய, ஏன்னா எப்பயுமே ஒரு குழந்தை அப்படின்னா அது வாழ்த்தனம் பண்ணும், சுட்டித்தனம் பண்ணத்தான் செய்யும். ஆனால் நிறைய பேருக்கு இவங்க ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக, ஏன்னா அவரோட இன்னொரு பேர் மதுசூதனன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சூதுவாது நிறைஞ்சவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நிறைய பேருக்கு பொறாமைக்காரராகவும் தெரியக்கூடியது இந்த ரோஹிணி நட்சத்திரம். ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்கள நீங்கள் கரெக்டாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்கள மாதிரி ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் பாடுபடக்கூடியவர்கள். நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு பிராண்டிங்காக பண்ணணும், நல்லா சாப்பிடணும். இவங்கள்ட்ட போயிட்டு இந்த ஊரில் எந்த கடையில் நல்லா சாப்பிட்லான்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மைங்கிறது இவங்க ரிஷபராசிக்கு இயல்பாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிஃபோர் மே வரைக்குமே நீங்கள் நினச்ச விஷயத்த பாசிட்டிவாக பண்ணிக்கலாங்க. பாசிட்டிவானா உங்களுக்கு பொருளாதார விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்னால் நீங்கள் புதிதாக ஆடை ஆபரணம் நகைகள் ஏதாவது இதுக்கு முன்னாடி உங்களை விட்டு போயிருந்தவங்க இப்போ வந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வீட்டுக்காரரோ இல்லை லவ் பண்ணுறவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு நல்லா அவங்க திரும்பி வரத்துக்குண்டான, உங்களை அதாவது எதிரியாக நினச்சி போயிட்டுருப்பாங்க, அவங்க கூட இப்போ ரிட்டன் உங்ககிட்ட வாண்டடாக பேசுவாங்க. இதெல்லாம் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கே அது அதிசயமாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ நாளாக நம்மளை கண்டுக்கவே இல்லை, இப்போ நம்மகிட்ட இப்படி பேசுகிறானே அப்படிங்கிறது. இது திடீர்னு ஒரு பாயிண்டில் நடக்கும். அதுக்கு உங்கள் ஜாதகமும் அந்த அமைப்பில் ஒத்துழைக்கணும். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப பாசிட்டிவாக இந்த பீரியட் அதுக்கு உண்டான பீரியடாக இருக்கும். அதே மாதிரி பண விஷயங்களும் சரி, ஏதாவது நகை ஆபரணம் வாங்குறதுனாலும் இடம் வாங்கி போடுறதுனாலும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மே வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மே அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றதுனால உங்களோட முயற்சியில் சொணக்கம் காட்டுவீங்க. ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இதை பண்ணால் ஏதாவது மாறிடுமா, ஏதாவது நம்ம இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் பிரச்சனையாயிடுமோ அப்படின்னு உங்களை பயப்பட வைக்கும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம். அப்போ அந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா பெயர்ச்சி ஆன உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ராசியிலேருந்து அவர் 10ஆம் இடத்தை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தார். இனிமேல் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே பாசிட்டிவான நிறைய விஷயத்த கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார். இப்போ எப்படின்னா உங்களோட ஏதாவது ஒரு தூர தேசத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்களுக்காக கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்களை இந்த பீரியட் கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம்.
அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு வந்து பார்ப்பார். அப்போ உங்களுக்கு கணவனாக இருந்தீங்கன்னா மனைவியினுடைய முன்னேற்றம் நல்லாயிருக்கும். மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வந்து ஆஃப்டர் மே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு வேறு என்ன விதத்துல எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அதனால ஒரு திடீர் வருமானம், திடீர் பணப்புழக்கம் இதெல்லாமே ஏற்படும். அதனால் அந்த விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப கிஃப்டடாக இருப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் அந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ போயிட்டுருக்கிறதுனால அவரை பார்க்குறதுனாலையும் தொழில் விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ராசியாக ரிஷபராசி இந்த ஆண்டு இருக்க போகிறது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சொல்கிற எல்லாமே வந்து உங்கள் சுயஜாதகமும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ரொம்ப டெமண்டஸாக இருக்குங்க. அதே நேரத்தில் சுயஜாதகத்தில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதோட லெவல்னால இதில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வரலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகளில் எழுதுகிறவங்க ரொம்ப கவனமாக எழுதிக்கணும். அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக உங்களோட மே மாதம் வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஆஃப்டர் தேட் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பொறுத்தளவு வந்து இந்த பீரியட் வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. மே மாதம் வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆஃப்டர் மே வந்து அதில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக படிக்கிற குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக இருந்திருக்குங்க. இப்போ கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லாமல் இருக்கும். நீங்கள் ஓடக்கூடிய வண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு இப்போ வந்து 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார். அப்போ 10ல் ராகு இருக்கும்போது பல தொழில்கள் செய்யக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சுயஜாதகமும் நல்லா வலுவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எங்கே நீங்கள் பணம் போட்டாலும் அங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பீரியடாக இது இருக்கும் அடுத்த டிசம்பர் வரைக்குமே. ஸோ அதுவுமே வந்து எப்பயுமே 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகு இருக்கிறதுனால தொழில் விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு தன்மையாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். இது மே மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ குருவோட பார்வையும் இருக்கும். ஆஃப்டர் தேட் வந்து குரு நகர்ந்துருவார். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த தொழிலில் போடக்கூடிய இன்புட் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இந்த ஒரு கலப்பு பலன்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியை வச்சு தான். நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ரொம்ப சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் திருமணத்திற்காக முயற்சிகள் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம். குழந்தை பாக்கியம் இந்த ஐவிஎஃப் முறைகள் பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சுயஜாதகமும் வலுவாக இருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் குழந்தைங்க அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டித் தேர்வுகளில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து ரிஷபராசிக்காரர்கள் இந்த குடும்ப விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயுமே வெளியில் இந்த கலந்து சொல்லிக்கிறது, இந்த ஒரு யாரையா பற்றியாவது குறை சொல்கிறது, இந்த விஷயங்களை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா அதில் வந்து தேவையில்லாத ஒரு சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும். அது போக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதங்கள்லையுமே வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த மே மாதம் வரைக்குமே ரொம்ப நல்லாவே ஒரு மிக முக்கியமான விஷயங்களை முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது அரசியல்வாதிகளுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுமக்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களாக இருக்கிறவர்களுக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட பேர் வெளியில் தெரியுது. நிறைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப உங்களோட பேர் வந்து வெளியில் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே பரிச்சயமாகறதுக்கு உண்டான ஒரு புகழ் அடையிறதுக்கு உண்டான உங்கள் குடும்பம் சுற்று வட்டாரத்தில் இந்த பொண்ணாப்பா இந்த பொண்ணை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த பீரியட் வந்து நிச்சயமாக இருந்திருக்கும். வரக்கூடிய மே மாதம் வரைக்குமே அப்படித்தான் இருக்குங்க. அடுத்து வந்து நீங்கள் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மை பெறணும், எல்லா விதத்துலையுமே இந்த ரிஷபராசி வந்து மேன்மை அடையணும், இந்த 2026 நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பிகை இருந்தாங்கன்னா அவங்கள போய் வழிபாடு பண்ணுறது எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும்.
இந்த காமாட்சி அம்மனை வழிபட்டு வரும்போது ஏதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலுமே அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆற்றல்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. பொதுவாக இந்த 2026 உங்களுக்கு கலப்பு பலன்களாக இருக்குது. சனி பகவானும் ராகுவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வருஷத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய தன்மையாக இந்த ரிஷபராசிக்கு இது இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.